ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்கேட்டதான இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவை பற்றிய வார்த்தைகள் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் ஏவப்பட்டு இந்த இடத்துல என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக தம்மை அவரையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. பழைய ஏற்பாட்டு பலிகளை எல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக சர்வாங்க தகன பலி, எந்த பலிகளை செலுத்தினாலும் அதை தகனிக்கப்படும் போது அதை ஆண்டவர் சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல கிறிஸ்துவும் நமக்காக அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார். அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அதனுடைய நோக்கமே அன்பின் அடிப்படையில் தான் அந்த காரியம் செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கும் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானதிலும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு பலி மிருகங்களை நாம் இழுத்து கொண்டு வர வேண்டும். அவைகள் வராது. அதை இரத்தத்தை பார்க்கும்போது, ஏற்கனவே அங்கே பலி செலுத்தப்பட்ட மிருகங்களை பார்க்கும்போது அந்த மிருகம் அங்கே வருவதற்கு ஒத்துக்கொள்ளாது. அதை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வர வேண்டும். அப்படி தான் கொண்டு வந்து அங்கே பலி செலுத்துவாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் பலியை பார்க்கும்போது அவர் வலுக்கட்டாயமாக வரல. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? அவர் தம்மைத்தாமே நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போலன்னு போட்டிருக்கு. அப்போது அவருடைய இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ், அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த சிலுவை என்பது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அன்பினுடைய ஒரு உச்சக்கட்டம். அன்பை ஆண்டவர் எங்கே வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் சிலுவையில் வெளிப்படுத்தினார். அவர் எதற்காக மரித்தார் என்று சொன்னால், நம்மீது அவர் பாராட்டின அன்பின் நிமித்தமாக தான் அவர் மரித்தார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு அவர் தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து தன்னையே பார்த்திங்கன்னா வாலண்டியர் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா தம்மைத்தாமே என்று பார்க்கிறோம். அவர் தன்னையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்ததின் நோக்கமே அவர் நம்மீது பாராட்டின அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பலிகள் அப்படி அல்ல. அவைகளெல்லாம் செலுத்தப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டு பலிக்கும் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானதிலும் உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அந்த மிருகங்கள் அன்பின் அடிப்படையிலே வந்து பலியாகவில்லை. அவைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தம்மைத்தாமே நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நித்திய ஆவியினாலே, ஆவியானவர் இதில் இடைப்படுகிறார். ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை எதற்கு நேராக வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அவரையே வாலண்டியரா தம்மை தாமே பழுதற்ற பலியாக அங்கே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தம் என்று பார்க்கிறோம்.
அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி தன்னையே அர்ப்பணித்து, அவர் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் அவர் அங்கே பலியாகவில்லை. அவரே தன்னை அவர் வாலண்டியர் பண்ணினார். நானே வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வருகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹிப்ரூஸ் சாப்டர் 10 verse 7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவர் வாலண்டியராக வரார். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அதாவது கல்வாரி சிலுவையில் மரிக்க இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னதாக புஸ்தகச் சுருளிலே கிறிஸ்து இயேசு எப்படி பலியாக வேண்டும், எப்படி அடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அந்த புஸ்தகச் சுருளில் எவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் யாரோ அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வரவில்லை, வற்புறுத்தவில்லை. அங்கே சொல்கிறாரு, இதோ வருகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கல்வாரி சிலுவை என்பது அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசு நேசித்ததினால்தான் அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுபோல் பிதாவாகிய தேவனும் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதும் பார்த்திங்கன்னா, அதுவும் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். அதுவும் பார்த்திங்கன்னா அன்பினுடைய வெளிப்பாடு தான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போது அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அன்பினுடைய நோக்கம் என்ன? அங்கே குமாரனை கிருபாதார பலியாக பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நான் வசனம் கேட்ட இந்த வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல என்று பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், என்னில் அன்பு கூர்ந்ததினால்தான் ஆண்டவர் சிலுவைக்கு வந்தார். சிலுவை என்றாலே அன்பு, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அதை புரிந்து கொண்டு நாமும் தேவனில் அன்பு கூற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல என்ற வார்த்தையின்படியாக, ஆண்டவரே, நீர் எங்களில் அன்பு கூர்ந்தீர், ஆதலால்தான் நீர் உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீர் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொண்டோம். நாங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.